செய்திகள் தொடர்கின்றன. விழுப்புரம் அருகே காட்டாமணுக்கு கொட்டைகளை சாப்பிட்ட 26 பள்ளி மாணவ மாணவிகள் மயக்கமடைந்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் ராம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நடுநிலைப் பள்ளியில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். மதிய உணவு இடைவேளையின் போது வெளியே விளையாட வந்த பள்ளி மாணவர்கள் சிலர் அங்கு இருந்த காட்டாமணுக்கு செடிகளில் இருந்த கொட்டைகளை சாப்பிட்டுள்ளனர். காட்டாமணுக்கு கொட்டைகளை சாப்பிட்ட 26 மாணவ மாணவிகள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். இதையடுத்து அவர்கள் அனைவரையும் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ராம்பாக்கம் பள்ளிக்கூடத்திலிருந்து பள்ளிக்கூட சிறுவர்கள் ஒரு 26 பேர் இந்த பேராமணக்குங்கிற ஒரு ஆமணக்கு கொட்டையை சாப்பிட்டுட்டு பேதி ஆகுது அல்லது வாமிட்டிங் வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டோடு வந்தாங்க. உடனே எல்லாத்தையும் அட்மிஷன் பண்ணி அவங்களுக்கு குளுக்கோஸ் எல்லாம் போட்டு என்ன வேணுமோ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முழுக்க அங்கே கொடுத்துருக்கோம். விஷ கொட்டைகளை சாப்பிட்டு மாணவ மாணவிகள் மயங்கி விழுந்த சம்பவத்தால் அக்கிராமத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரையில் கடந்த சில வருடங்களாக தலைமறைவாக இருந்து வந்த பிரபல ரவுடி வரிச்சூர் செல்வம் கைது செய்யப்பட்டார். மதுரையில் கார் திருட்டு, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த பிரபல ரவுடி வரிச்சூர் செல்வம் என்பவரை போலீசார் தனிப்படை அமைத்து வலைவீசி தேடி வந்தனர். அவரது மறைவிடம் குறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. விரைந்து சென்று வரிச்சூர் செல்வத்தை மடக்கி பிடித்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரவுடிகளை தண்டிப்பதோடு நின்றுவிடாமல் ரவுடிகள் உருவாவதற்கான சமூக காரணங்களையும் களைய முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். தஞ்சை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் 45,000 ஹெக்டேர் நிலத்தில் குறுவை நெல் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பகுதியில் மழையின் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் நெல் கொள்முதலுக்கு ஈரப்பத அளவை 17% 20% உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் நெல் கொள்முதல் நிலையங்களை 300 உயர்த்த வேண்டும் என்றும் உரங்களின் விலையை மூட்டைக்கு ₹100 வரை அதிகரித்துள்ளதால் நெல் கொள்முதல் விலையை ₹2,500 அதிகரிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிகமாக திறக்கப்படணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி கடந்த ஆண்டுகளில் அதிகமாக விளைஞ்ச நெல் களத்துக்கே போய் மொபைலாக நேரடியாக நெல் கொள்முதல் செஞ்சாங்க. இந்த ஆண்டு அதே மாதிரி நடமாடும் நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ அந்த விவசாயிகள் அறுவடை பண்ணக்கூடிய நெல்லை விற்கிறதுக்கு அரசாங்கத்தினுடைய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் பரவலாக திறக்கப்படலை. குறிப்பிட்ட சில இடங்களில் தான் திறந்திருக்காங்க. எனவே மாவட்டம் முழுவதும் உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் பரவலாக திறக்கணும். மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் ரேஷன் கடையை மாற்றக்கோரி குடியாத்தத்தில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. குடியாத்தம் ஜோதிமடம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராம மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்க 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாழையாத்தம் பகுதியில் உள்ள ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டிய அவல நிலை நீடித்து வருகிறது. பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அந்த பகுதி பொதுமக்கள் நேற்று திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் குடியாத்தம் வேலூர் சாலையில் நீண்ட நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வேல் வளர்க்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. குடும்ப நலம் மற்றும் மழை வேண்டி இத்திருக்கோயிலில் உள்ள முருகப்பெருமானின் தங்க திருவேலுக்கு பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தி வழிபட்டனர். முருகப்பெருமானின் தங்க திருவேலுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தினால் சாப விமோசனங்கள் தீரும் என்று ஐதீகம் நிலவுகிறது. இதைத் தொடர்ந்து சப்பரத்தில் முருகனின் வேல் அலங்கரிக்கப்பட்டு மலைமேல் எடுத்துச் செல்லப்பட்டது. இதையொட்டி நடைபெற்ற இந்த சிறப்பு வழிபாட்டில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல வகையான கொடிய விஷப்பாம்புகள் பிடிபட்டன. விருதுநகரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக பாம்பு தொல்லை இருந்து வந்தது. இதனால் அலுவலக ஊழியர்களும் பொதுமக்களும் அச்சத்தில் இருந்து வந்தனர். இதையடுத்து பாம்பு பிடிக்கும் பிடாரர்களை கொண்டு அங்கிருந்த பாம்புகளை பிடிக்க முடிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாம்பு பிடிப்பவர்கள் மகுடி ஊதிக்கொண்டு சென்றனர். இசைக்கு தலையாட்டியபடி மறைவிடத்திலிருந்து ஏராளமான பாம்புகள் வெளிவந்தன. அவை பிடித்து பத்திரமாக மாற்று இடத்தில் கொண்டு விடப்பட்டன. இதில் கட்டுவிரியன், நாகப்பாம்பு, கண்ணாடி விரியன் உள்ளிட்ட கொடிய விஷப்பாம்புகள் பிடிக்கப்பட்டன. இதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர்.
சாம்பியன் லீக் 20-20 கிரிக்கெட் போட்டி முதல் வெற்றியை ருசித்தது வாரியர்ஸ் அணி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.